இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. போறீங்க இன்னும் ஓரிரு நாளை புதிய தலைமுறைக்கு சொல்லுவோம். சார், இப்ப கடந்த முறை 25 இடங்கள் பெற்று 18 இடங்கள் வெற்றி பெற்றீர்கள். இந்த முறை எந்த உறவு கேட்க போயிருக்கீங்க? 234 தொகுதி எங்க தொகுதி. எங்கெங்கெல்லாம் எங்க கூட்டணி கட்சி தோழர்கள் போட்டியிடுறாங்களோ அதையெல்லாம் எங்க தொகுதியா நினைச்சு வேலை பார்ப்போம். 234 காங்கிரஸ் தான். உள்ளாட்சி எலெக்ஷன்ல குறிப்பாக நம்பர்ஸ் பேசுனீங்களா? அடுத்ததாக வரக்கூடிய குறிப்பாக கோயில் விஷயங்கள் கூட இந்து சமய அறநிலையத்துறை சில விஷயங்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. எந்த மாதிரி முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது? எல்லாருக்கும் ஜனநாயக ரீதியாக இஸ் அ டெமோக்ராட்டிக் லீடர். அவர் ஒரு ஜனநாயகவாதி. உதட்டளவுல பெயரளவுல உண்மையான டெமோக்ராட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் ஜின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கண்டிப்பா எல்லாரையும் நல்ல முறையில் வழிநடத்துவார். கார்கே தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வாகுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க அவருக்கு அழைப்பு கொடுத்தோம். அவரு நான் கர்நாடகாவிலேயே தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கர்நாடகாவில் சொல்லிட்டார். முதலமைச்சருக்கு நாளை பிறந்த நாள். அகில இந்திய தலைமை வாழ்த்து சொல்லுமா? நீங்கள் வாழ்த்து சொல்லிவிட்டீர்கள். எல்லோரும் வாழ்த்து தமிழ்நாடே வாழ்த்து சொல்ல போகிறது, இந்தியாவை வாழ்த்து சொல்ல போகிறது. உலகத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லோரும் அவர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கார்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு ஹானரபிள் சைன் பண்றதுக்கு வேணுகோபால் வருவாரா? சைன் பண்றதுக்கு வேணுகோபால் வரா? நான் தான் சைன் பண்ணுவேன். மாநில தலைவர் தான் சைன் பண்ணுவேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரன் ரமேஷ். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியையும் தற்போது பார்த்தோம். முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது, அனைவரையும் அரவணைத்து செல்வார் என்று தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடியவர் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது, அனைவரையும் அரவணைத்து செல்வார் முதலமைச்சர் என்று செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இன்று திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் காங்கிரஸ் குழு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். திமுகவிடம் நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை கேட்டுள்ளோம், திமுகவும் பரிசீலிப்பதாக உறுதியளித்திருக்கிறது என்று தெரிவித்தார்கள். திமுக கூட்டணி உறுதியாக செல்கிறது, வலிமையாக இருக்கிறது என்று செல்வ பெருந்தகை பேசிய காட்சிகளையும் பார்த்தோம். சுமூகமாகவும் நம்பிக்கையோடும் செல்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை என்று தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் எது தேவையோ அதை நாங்கள் கேட்டுள்ளோம், திமுகவும் பரிசீலிப்பதாக உறுதியளித்திருப்பதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது செல்வ பெருந்தகை அவர்களின் பிரத்யேக பேட்டியையும் பார்த்தோம். முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சருக்கு how many Rajya Sabha seats you ask DMK? How many they have offered? We cannot tell you what we have asked. They have given their wish list, we have given our wish list. Something in between we will try to. Last time Congress got 25 seats in DMK alliance. This time how many seats you asked, sir? We have asked for whatever is we deserve. We have asked, and we are hopeful that our interest will be protected. 2011 you get it 63 seats in alliance. Now what kind of seats they are offered, sir? Moment, I have not got anything from them now. The final listing, the moment final listing, I will update you. Sir, Mallikarjuna Kharge is representing here Rajya Sabha seat from Tamil Nadu. Any chances? No. He is from Karnataka, and his entire politics was in Karnataka, so we will not just. Solved in the next 2-3 days, sir. No, next 2 days everything will be clear. What is the next date, sir? They are inviting. What is the next date proposal date? There is nothing as fixed, but in next 2 days everything will be over. Anything happens in local body election? You ask local. We discussed everything. We discussed. Last time Venugopal. Yes, there is no confusion in that. Local body and all those they have accepted. When signing will happen, sir? When DMK Congress? Next 2-3 days everything will be concluded. Before March 4, it will be decided. So March 4 is last date for Rajya Sabha nomination. What is the final date, sir? We will update you that. Are you spoke with the TVK, sir? TVK, are you spoke? Truly, yes, DMK office. How you can even talk about it? You're going to TVC headquarters now? What? You're going to TVC headquarters now? TVK headquarters? No, TVC headquarters. No, I'm moving to them. I'm going to airport. What are the demands put forward to the DMK alliance? What are the demands? No, whatever were our concern, everything we spoke. Sir, just like we had a national party, we have applied for we have a
we have seek Rajya Sabha from Some wherever offers are there, these offers are being discussed. Then we will update it. When is Rahul ji expected, sir? Rahul ji is expected in the next 2 days. When Rahul Gandhi will arrive? He will come. His visit already on the card because of the SOPs in force. We are just working. So you're leaving for Delhi now? I'm leaving. I'm going to airport. I'll come. All NDA alliance areas, when will happen? One meeting. Everything that is later on, not now. Thank you. Thank you. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் சுமூக முடிவு எட்டப்படும் என்று கூறியிருக்கிறார் கிரீஷ் சோடங்கர். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். இன்று திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் காங்கிரஸ் குழுவினர் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் சுமூக நிலை எட்டப்படும் என்று கிரீஷ் சோடங்கர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். இதற்கு முன்னதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது, கூட்டணி பேச்சு நம்பிக்கையோடு இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். மேலும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். நாங்கள் தேவையானதை கேட்டுள்ளோம், திமுக பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக செல்கிறது, சுமூகமாக நம்பிக்கையோடு செல்கிறது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது, முதலமைச்சர் ஒரு ஜனநாயக ரீதியில் செயல்படக்கூடியவர் என்றும் பேசியிருந்தார். கிரீஷ் சோடங்கரும் அதையே பேசியிருக்கிறார். பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்கிறது, 2-3 நாட்களில் தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் கிரீஷ் சோடங்கர். காங்கிரஸ் விருப்ப பட்டியலை திமுகவிடம் கொடுத்திருக்கிறோம், முதல்வருக்கு மனம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. உண்மையான ஜனநாயக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்றும் புகழ்ந்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். புதிய தலைமுறையிடம் பிரத்யேகமாக பேசினார். உண்மையான ஜனநாயக தலைவர் முதல்வர், முதல்வருக்கு மனம் இருக்கிறது, முதல்வர் ஸ்டாலினிடம் பட்டியலை கொடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருந்தார். உற்சாகத்தில் இருக்கிறது காங்கிரஸ் முகாம். இது தொடர்பாக கிரீஷ் சோடங்கர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். Sir, how is the alliance talks going on, sir? It went very, very healthy, very fruitful, very friendly, and we are very positive. A good result will come. Sir, how many Rajya Sabha seats you ask for DMK? How many they have offered? We cannot tell you what we have asked. They have given their wish list. We have given our wish list. Something in between we will try to. Last time Congress got 25 seats in DMK alliance. This time, how many seats you asked, sir? We have asked for whatever is we deserve. We have asked, and we are hopeful that our interest will be protected. 2011, you were getting 63 seats in alliance. Now, what kind of seats they are offered, sir? Moment, I've not got anything from them now. The final listing. The moment final listing, I'll update you. Mallikarjuna Kharge is representing here Rajya Sabha seat from Tamil Nadu. Any chance? No. He is from Karnataka, and his entire politics was in Karnataka. So we will not just. Solved in the next 2-3 days, sir. No, next 2 days everything will be clear. What is the next date, sir? They are inviting. What is the next date proposal date? There is nothing as fixed, but in next 2 days everything will be over. Anything happens in local body election, you ask local. We discussed everything. We discussed. Last time, Venugopal. Yes, there is no confusion in that local body and all those.
Those they have accepted. When signing will happen, sir? When DMK comes? Next 2-3 days, everything will be concluded. Before March 4, it will be decided. So March 4 is last date for Rajya Sabha nomination. What is the final date, sir? We will update you that. Are you spoke with the TVK, sir? TVK, are you spoke? Truly, yes, DMK office. How you can even talk about it? TCC headquarters now. What? You're going to TCC headquarters now? Or? TVK headquarters? No, TCC headquarters. No, I'm moving to them. I'm going to airport. What are the demands put forward to the DMK alliance? What are the demands? So whatever were our concern, everything we spoke. So definitely at the national party, we have applied for a seat, Rajya Sabha seat from a state party. Despite being a national party, we have seek Rajya Sabha seat from a state party. Some wherever offers are there, these offers are being discussed. Then we will update you. Sir, when is Rahul ji expected, sir? Rahul ji is expected in the next 2 days. He will come. His visit already on the card because of the SOPs in force. We are just working. So you're leaving to Delhi now. I'm leaving. I'm going to airport. Now you come in. I'll come. Everything that is later on, not now. Thank you. Thank you. காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம். தாவேகாவுடனான பேச்சு தொடர்பாக அவர் மறுப்பு தெரிவிக்காததும் கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் அளித்த பேட்டியை பார்த்தோம். காங்கிரஸ் போட்டியிட தகுதியுள்ள தொகுதிகளை திமுகவிடம் கேட்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுடனான பேச்சு தொடர்பாக கிரீஷ் சோடங்கர் மறுப்பு தெரிவிக்காததையும் பார்க்க முடிந்தது. பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு நடைபெற்றது? பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் நம்பிக்கையோடும் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் பிணைப்பதற்கு சில சக்திகள் நினைக்கின்றன. யாரும் இதை பிளக்க முடியாது, யாரும் இதை தள்ளிப்பட முடியாது. உறுதியான கூட்டணி, வலிமையான கூட்டணி, நம்பிக்கையான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து தமிழ்நாட்டு மண்ணை, தமிழ்நாட்டை பாதுகாப்போம். மார்ச் 4ஆம் தேதிக்குள் ராஜ்யசபாவுக்கு நாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட்டா இருக்கு. உங்க கேண்டிடேட் எப்ப அறிவிக்க போறீங்க? இன்னும் ஓரிரு நாளை புதிய தலைமுறைக்கு சொல்லுவோம். சார், இப்ப கடந்த முறை 25 இடங்கள் பெற்று 18 இடங்கள் வெற்றி பெற்றீர்கள். இந்த முறை எந்த உறவு கேட்க போறீங்க? 234 தொகுதி எங்க தொகுதி. எங்கெங்கெல்லாம் எங்க கூட்டணி கட்சி தோழர்கள் போட்டியிடுறாங்களோ அதையெல்லாம் எங்க தொகுதியா நினைச்சு வேலை பார்ப்போம். 234 காங்கிரஸ் தான். உள்ளாட்சி எலெக்ஷன்ல குறிப்பாக நம்பர்ஸ் பேசுனீங்களா? அடுத்ததாக வரக்கூடிய குறிப்பாக கோயில் விஷயங்கள் கூட இந்து சமய அறநிலையத்துறை சில விஷயங்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. எந்த மாதிரி முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது. எல்லாருக்கும் ஜனநாயக ரீதியாக இஸ் அ டெமோக்ராட்டிக் லீடர். அவர் ஒரு ஜனநாயகவாதி. உதட்டளவுல பெயரளவுல உண்மையான டெமோக்ராட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் ஜின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கண்டிப்பா எல்லாரையும் நல்ல முறையில் வழிநடத்தும். கார்கே தேர்தலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வாகுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க அவருக்கு அழைப்பு கொடுத்தோம். அவரு நான் கர்நாடகாவிலேயே தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கர்நாடகாவில் சொல்லிட்டார். சைன் பண்றதுக்கு வேணுகோபால் வர நான் தான் சைன் பண்ணுவேன். நான் தான் சைன் பண்ணுவேன். மாநில தலைவர் தான் சைன் பண்ணுவேன். 234 தொகுதிகளும் காங்கிரசின் தொகுதிகள்தான். கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளிலும் கூட்டணிக்காக உழைப்போம் என்று உற்சாகமாக பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. மேலும் முதலமைச்சர் ஒரு சிறந்த ஜனநாயகவாதி என்றும் முதல்வருக்கு மனம் இருக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை பேசிய காட்சிகளை பார்த்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.